இன்றைக்கி நம்முடைய தமிழக பட்ஜெட் வந்து பண்ணியிருக்காங்க. கல்வித்துறைக்கு அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஒரு கொஞ்சம் முதல் ஏமாற்றம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் வந்து இந்த பள்ளி கல்வித்துறைக்கு ஒதுக்கின நிதி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் இது வந்து ஒரு குறையாக எடுத்துக்க முடியாது. ஏன்னா இந்த நிதியை ஒரு பக்கம் குறைச்சிட்டு நம்முடைய தமிழ்நாடு கல்வித்துறையில் பாடத்திட்டத்தை மாற்றி அமைக்கிறதுக்காக ஒரு தனி நிதி ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. முதல் தடவை இது பண்ணியிருக்காங்க. இது பாராட்ட வேண்டிய விஷயம் நம்முடைய முதலமைச்சர் அவர்களுக்கு. காரணம் என்னென்னா, ஒரு சேஞ்ச் ஆஃப் சிலபஸ், சேஞ்ச் ஆஃப் கண்டென்ட் வரும்போது கண்டிப்பாக வி நீட் ஃபண்ட்ஸ். அப்போ தான் பண்ண முடியும். அப்போ அந்த விஷயத்தில் ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்தது வந்து நீட் வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம சொல்கிறோம். பட் இதுக்கான ஒரு தனி கமிட்டி ஒரு ஃபார்ம் பண்ணி நீட்டுக்கு இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு மறுசீரமைப்பு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நாம் என்ன பண்ணணும்னா, தமிழ்நாடு அரசு இந்த இந்த மறுசீரமைப்பு கமிட்டிக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுற மாதிரி இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நீட் எதிர்ப்பு ஒரு கமிட்டி ஒன்று ஃபார்ம் பண்ணி எதனால் எதிர்க்கிறோம், வாட் ஆர் த டவுன் டர்ன்ட் அப்ஜெக்ஷன்ஸ் ஃப்ரம் த ஸ்டூடெண்ட்ஸு, பேரண்ட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு இந்த கல்வியாளர்கள் லாஸ்ட் 5 இயர்ஸில் எப்படி பாதிப்பு ஏற்பட்டிருக்கு நீட்டுனால், அரசு பள்ளி மாணவர்கள் மட்டும் கிடையாது, மற்ற தனியார் பள்ளியில் படிக்கிற மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, நீட்டு ஒன்லி ஒரு எட்டாக்கனியாக இருக்குது, நல்ல பணம் படைத்தவர்கள் மட்டும்தான் பண்ண முடியுமோ அப்படிங்கிற சூழ்நிலையில் இருக்கும்போது இதை ஒரு கமிட்டி மூலமாக எடுத்து அவங்கள மீட் பண்ணி இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு எடுத்துரைக்கலாம். ஸோ நீட்டுக்கு ஒரு வழிமுறை ஒரு ஒரு கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் வே ஆஃப் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணலாம் நீட் எதிர்ப்புக்கு, நீட்டு வேணான்னு சொல்கிறதுக்கு. அடுத்தது நாங்கள் எப்போவுமே சொல்கிறது, உயர்கல்வித்துறைக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்டுட்டு இருந்தோம். காரணம் என்னென்னா, என்ன தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அரசு பொறியியல் கல்லூரி ஆகட்டும், தனியார் பொறியியல் கல்லூரி ஆகட்டும், இன்றைக்கி அட்வான்ஸ் டெக்னாலஜி கற்றுக்கிறதுக்காக நிறைய தேவைப்படுது. அதுக்கு ஒரு தனி ஒரு நிதி ஒதுக்கீடு பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் அடுத்த தடவை கண்டிப்பாக பண்ணுவாங்க. பட் இதில் முக்கியமான பாராட்ட வேண்டிய விஷயம் நம்முடைய தமிழக முதலமைச்சருக்கு கண்டிப்பாக இந்த ஏஐ யூனிவர்சிட்டியை ஏஐ நகரத்திலேயே பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அதில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்ன அப்படின்னா, நான் ஒரு சஜஷன் கொடுத்த போது நம்முடைய முதலமைச்சருக்கு ஏஐ யூனிவர்சிட்டி கிரியேட் பண்ணணும். அதில் எமர்ஜிங் டெக்னாலஜி அண்ட் கோர்சஸ் மட்டும்தான் கொண்டு வரணும், கன்வென்ஷனல் கோர்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சஜஷன் கொடுத்துருந்தார் நம்முடைய முதலமைச்சருக்கு. அது இப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். அடுத்தது ரொம்ப பிடிச்சது திருக்குறள் 500 திருக்குறள் ஒரு மாணவன் கரெக்டாக பண்ணால் அவருக்கு ஊக்கத்தொகை கொடுக்கறதும் ஒரு கண்டிப்பாக ஊக்குவிக்கிறது. தமிழ் ஒரு கண்டிப்பாக உலகத்திலே சிறந்த மொழி செம்மொழி தமிழ் மொழின்னு சொல்லுவோம். அந்த ஊக்குவிக்கிறதுக்காக திருக்குறளை இன்னும் ஒரு மாணவன் 500 திருக்குறள் பண்ணால் அவனுக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுக்கறதும் ஒரு பாராட்ட வேண்டிய ஒரு டிஃப்ரெண்ட் அப்ரோச். ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஓவரால் இந்த பட்ஜெட் கண்டிப்பாக மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் ஒரு சாதகமாக இருக்கிற மாதிரி தான் எங்களுக்கு தோன்றுகிறது.